4 பேர் முக்கியமா, மாதா பிதா குரு தெய்வம். அந்த 4 பேருக்கும் நீங்க தான் கேட்டுட்டு கொடுக்கணும். எப்படி, ஏன் அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்க இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்படி வச்சுக்கோங்க, மாதா இப்படி ஒரு புள்ளி வைங்க, இப்படி கோடு போட்டிங்கன்னா பிதா அப்பா, மாதான்னா அம்மா, பிதான்னா அப்பா வேண்டாம், மாதான்னா மம்மி, பிதான்னா டேடி. என்னது சொல்கிறது நம்ம, இதே புரியுது இல்லை ஓரளவுக்கு. இப்போ அம்மா ஒரு கோடு போட்டிங்கன்னா அப்பா, அம்மாவும் அப்பாவும் ஒரு கோடு சமம். இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, பிள்ளையை உயர்த்துறதுக்காக குருகிட்ட கூட்டு போகிறாரு. குரு மேலே இருக்கார். குரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் யாருக்கு இணையானவர், அம்மாவும் அப்பாவும் இணையானவர்கள். குரு யாருக்கு இணையானவர், கடவுளுக்கு இணையானவர். அவர் கடவுள்கிட்ட கூட்டு போகிறாரு. கடவுள் எங்கே இருக்காரு, அம்மா பாதத்துக்கிட்ட தான் இருக்காரு. அதனால கடவுள் கீழே வர்றாரு. இப்போ இந்த சதுரத்தை பார்த்துக்குங்க. தாயிடம் தொடங்கி தந்தையின் அறிவாள், குருவினுடைய அருளால், இறைவனுடைய கருணையினால் நம்முடைய பிள்ளைகள் முன்னுக்கு வருகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த 2 பிள்ளைகள் இலக்கியாவும் வரணும். கண்ணை மூடிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இன்னைக்கு நான் பார்த்து வியப்படைஞ்சேன். அதுவும் அவங்க சொல்ற வேகத்துக்கு இவங்க எடுத்து கொடுக்க முடியல. அதுதான் ஆச்சரியம். அதாவது அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அந்த வேகத்துக்கு எடுத்து கொடுக்க முடியல. அப்படின்னா நம்முடைய மூளை எவ்வளவு வேகமா சிந்திக்குது பாருங்க. மூளை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்ல. நான் பார்த்து சொல்றேனே, ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அந்த பெரியவர் வந்த உடனே வழக்கமா என்ன செய்வோம், சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேள்வி கேட்போம். அவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்த ஒரு 3 வயசு குழந்தை, அதை கூப்பிட்டு, 3 வயசு கூட இல்லை, 1.5 வயசு இருக்கும், அந்த குழந்தைய கூப்பிட்டு, உன் கண்ணி எங்க இருக்கு அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தை இப்படி காட்டுது, வாயி இப்படி காட்டுது, காது இப்படி காட்டுது, கையை இப்படி காட்டுது. இதோடு அவர் விட்டுருக்கலாம். இதெல்லாம் வெளியே தெரிகிற உறுப்பு. மூளை எங்க இருக்கு அப்படின்னாரு. கண்ணு காட்டியாச்சு, கை காட்டியாச்சு, வாய் காட்டியாச்சு, மூளை எங்க இருக்கு. உடனே நாங்களாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு காட்டுறதுக்கு. எய்த்த கடையில் அப்படிங்குது. வேற ஒன்றும் இல்லை, எய்த்தாப்புல மட்டன் கடை வச்சிருக்காங்க. அந்த கடையில் மூளை ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்கோம். அது காதில் கேட்டிருக்கும் போட்டிருக்கு. மூளை எங்கே இருக்குன்னு உடனே நான் நினச்சேன் இப்படி காட்ட போகுதுன்னு நினச்சேன். அது எங்கே காட்டுது, அங்கே எய்த்த கடையில் அப்படிங்குது. மூளைங்கிற சொல்லு அடிக்கடி இங்கே கேட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னார், இல்லை, குழந்தைகள் கேட்ட வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறார்கள். நாம் தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமான வேலை. இவங்க என்னை அழைச்ச போது நான் என்ன நினைச்சேன், சரி சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும் போல் இருக்கு, பரிசு கொடுக்க சொல்லுவாங்க, ஐயா முதல்வர் வர்றாங்க, ஐயா பேராசிரியர் வர்றாங்க, நாமும் போய் அதில் கலந்துக்கலான்னு போனோம். ஒரு பரதநாட்டியம், அற்புதமான கலை பரதம். இந்த பரதம்ங்கிற சொல்லு இருக்குல்ல, இந்த சொல்லுக்கே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 4 எழுத்து, பா ரா தா இம். இந்த 4 எழுத்துல பரதம் அடங்கி போச்சு. எப்படி தெரியுமா, முதல் எழுத்து இருக்குல்ல பா, அதை அடிச்சிருங்க. ரதம், மேடைக்கு ஆட வர்றவங்க ரதம் மாதிரி வரணுமா. ரதம்னா என்ன, தேர், ரதம் மாதிரி வரணுமா. அடுத்து பா இருக்கட்டும், இந்த ராவை அடிச்சிருங்க, பதம்னு அர்த்தம், பதத்துக்கு ஆடணுமா. தாம் தீம் தோம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி வரக்கூடிய பதத்துக்கு ஆடணுமா. சரி, இந்த முத பா ரா 2 நிப்பாட்டிருங்க. கடைசியா இருக்கிறது என்ன, தம், மூச்சு பிடிச்சு ஆடணுமா. 4 எழுத்துல பரதநாட்டியத்தை சொன்னது யார் தெரியுமா, இந்த கைதட்டு எனக்கு இல்லை, மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு, தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, பரதம் அப்படின்னா பரதம் ஆட வர்றவங்க இந்த மாதிரி மூச்சு பிடிச்சு ஆடணும், ரதம் போல வரணும், பதத்துக்கு ஆடணும். வெறும் பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனால் பரதத்துக்கு பின்னாடி இத்தனை விஷயம் இருக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல பரதநாட்டியம் முடிஞ்ச உடனே எங்களை பேச சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, அப்புறம் தான் ஆச்சரியத்தை நிகழ்த்தினாங்க. கொண்டு வந்து அடுக்கிட்டாங்க அப்படியே வரிசையாக வச்சு. அதில் சரி என்ன பெருசாக நடந்துட்டு போகுதுன்னு பார்த்தா கண்ணை மூடி கண்ணை கட்டி இந்த அவங்க சொல்ல 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 என்ன ஆச்சரியப்பட்டது தெரியுங்களா? இது பெரும்பாலும் இந்த கண்ணில் போட்டாங்கல்ல, அது எங்கே கொடுப்பாங்க தெரியுங்களா? விமானத்தில் போகிறவங்களுக்கு தெரியும். விமானத்தில் ஏறினீங்கன்னா தூங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, லைட்டு கண்ணில் படாமல் இருக்க கருப்பு துணி ஒன்று கொடுப்பாங்க. அதை மாட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தூங்கலாம். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன். கண்ணை வச்சு முதல்ல கண்ணை மூடினாங்க, அடுத்த பொருள்களை அடுக்கினாங்க. அந்த பொருள்கள் ஒவ்வொன்றையும் அவங்க இன்னமும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா தொட்டுத்தான் பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இவங்க தொட்ட வேகத்துக்கு வாய் பேசுது. வாய் பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பொருள் வந்துடுது. அப்போ தொடு உணர்ச்சிங்கிற ஒன்றை வைத்து கொண்டு இப்போ ஒன்று புரியுதா? பார்வை இல்லாதவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கலையை பார்வை இல்லாத நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தையே அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம செயற்கையாக கண்ணை மூடிட்டு இந்த வேலையை பண்ணுறோம். இன்னொன்று, இவங்க கையிலேயே எல்லாத்தையும் தொட்டு எடுத்தாங்க. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. கேள்வி கேட்டவுடனே பலருக்கு முகம் மாறி போகுது. எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. ஒன்றும் கேட்க மாட்டேன். சாதாரணமாக இது கை, இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் நகம். இந்த நெகத்தினுடைய நுனி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா நெகக்கண் அப்படின்னு பேர். நகக்கண் அப்படின்னு பேர். சரி, நகத்துக்கு எதுக்கு நகக்கண்ணு பேர் வச்சாங்க? யாராவது சொல்ல முடியுமா? நகன்னா நகக்கண்ணில் ஊசி ஏற்றுனா உண்மையை சொல்லிவிடுவாங்க, அப்படிமாம்ல, வலி கடுமையாக இருக்கும். இதுக்கு நகம்னு தானே பேர் வச்சுருக்கணும். இதுக்கு எதுக்கு நகக்கண்ணு பேர் வச்சாங்க? சொல்ல முடியுமா யாராவது? சொல்ல என்ன கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? ஏன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். திடீர்னு வீட்டில் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இரவு நேரத்தில் கரண்ட் போன உடனே நம்ம செய்கிற முதல் வேலை என்ன தெரியுங்களா? கையை நீட்டி செவரையோ கதவையோ ஏதாவது ஒரு பொருளையோ தடவி பார்ப்போம். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொருளை, பீரோவா கதவா ஒய்ப்பா ஏதோ ஒன்று நிற்கும்ல எதிர்த்தாப்பில், அப்படி தொட்டு பார்க்குறப்ப இது கதவா சுவரா பீரோவா கட்லா அப்படிங்கிறத கண் வேலை செய்யாத போது இந்த நகம் போய் தொட்டு பார்த்து சொல்லுது இல்லையா, அதனால் இதற்கு நகக்கண் அப்படின்னு பேரான். கண் செய்ய வேண்டிய வேலையை இந்த நகம் செய்வதால் இதற்கு நகக்கண்ணு பேரான். இன்னைக்கு நான் பார்த்தேன், வெறும் கையில் தான் தொடு உணர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இப்போ நான் அதை யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன யோசிச்சேன் தெரியுங்களா? இதனால என்ன லாபம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு அவங்க மேடம் ரொம்ப அருமையாக பதில் சொன்னாங்க. இந்த பயிற்சியின் காரணமாக அவர்களுடைய நினைவாற்றல், கவன ஈர்ப்பு, கான்சன்ட்ரேஷன், அதுக்கு மேலே என்ன ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுமா. அதை நான் அந்த பையன்ட்டு கூட கேட்டேன், ஒரு நிமிஷம் எனக்கு இது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அது பலிக்காது அப்படின்ட்டாரு. இல்லை, அது நியாயம் தானே. அவங்க என்ன பாடுபட்டு இந்த விஷயத்துக்கு முடிவு வந்திருப்பாங்க. வேர்ல்டு ரெக்கார்டு யோசிச்சு பாருங்க. உலக சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலக சாதனை புரிகின்ற அளவிற்கு அவர்களை உருவாக்கிய, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த, அந்த அகாடமியை நடத்துகின்ற அத்தனை பெருமக்களையும் பாராட்டிட்டு இப்போவே என்னையை சேர்த்துக்கிட்டா கூட நான் சேர்ந்துக்கிடுவேன். உண்மையிலேயே எதுக்காக தெரியுங்களா? நமக்கு இது தெரியுதா? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குற கூட்டத்தில் எப்படி இதில் சைக்கிள் ஓட்டு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குவோம்? பைக் ஓட்டு தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? சில பேருக்கு. விமானம் ஓட்டு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குவோமா? யாராவது? தேவையில்லை. நமக்கு நீச்சல் தெரியுமா கேட்போம். ஒரு நாள் காலேஜில்
இன்டர் காலேஜ் காம்படிஷன், அனைத்து கல்லூரி போட்டி. அதில் கலந்துக்கிறதுக்காக நான் தான் பொறுப்பாளர், கோஆர்டினேட்டர். ஒரு வகுப்பில் போய் கேட்குறேன், எப்பா நாளைக்கு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது போகிறது யார், பேர் கொடு. ஒரு தெரிஞ்சு சொல்கிறான், அந்த பையன் லீவு சார் அப்படின்னா. அப்படியா? பாட்டு போட்டி, அந்த பிள்ளை வரல. டான்ஸ் ஆடுமே, அது அந்த பிள்ளை டிசி வாங்கிட்டு போயிடுச்சு. நாடகம் நடிப்பானே ஒருத்தன், அவனுக்கு பண்ணி காய்ச்சல். இப்போ நான் கேட்டேன், எனக்கு கோபம் கூடிக்கிட்டே வருது. அப்போ நீ யார்? அப்போ நீ யார்? ஆட தெரியாது, பாட தெரியாது, பேச தெரியாது, நடிக்க தெரியாது, அப்படி ஒன்று நீ கோல்டு மெடலாக வாங்கலை. எதுவுமே தெரியாமல் 3 வருஷம் படிச்சுட்டு வெளியே போகல, என்ன லாபம்? இதை பாருங்க, இவங்க வயசை பார்க்குறப்ப நமக்கு என்ன பொறாம தெரியுமா? இந்த வயதில் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள மறந்து போனோம். நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையங்க. அதான் உண்மை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீடுகளில், எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முதல்ல எங்கள் அப்பா ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வர்றாரு. ஆச்சரியம், எங்கள் வீட்டில் ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வந்தா தெருவே வந்து பார்க்குது. எங்கள் அப்பா வாத்தியார், தமிழ் வாத்தியார், ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வந்துட்டார். தெருவே வந்து பார்க்குது. எங்கள் அம்மா அதுக்கு ஆராத்திலாம் எடுத்து விபூதியெல்லாம் பூசி, யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு இல்லை, ரேடியோ பெட்டிக்கு. நியாயப்படி யாருக்கு விபூதி பூசணும்? மார்கோனிக்கு பூசணும். யாரு? ரேடியோ பெட்டியை கண்டுபிடிச்சவருக்கு பூசணும். ரேடியோ பெட்டிக்கு பூசி சூடமெல்லாம் காட்டி அதுக்கு உரையெல்லாம் போட்டு அதோட விட்டால் பரவாயில்லைங்க. சின்ன பிள்ளையில் நான் ரேடியோவை பார்க்கத்தான் செய்யலாம். தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீங்கள் ஏன் தொட்ட, ஏன் தொட்ட, ஏன் தொட்ட? நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாம் இருக்கு. என் பேரம் பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. சிஸ்டத்தில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துருங்கிறான். என்னை வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ பெட்டி போட்டதில்லை. சைக்கிளை தொடக்கூடாது, பைக்கை தொடக்கூடாது. தொட்டா குடும்பமே குன்றுவாங்க நம்மளை. எந்த பொருள் நமக்கு வாங்கி தர மாட்டாங்க. நான் ஒரு தடவை தமுக்க மைதானத்தில் பார்த்தேன், பொருள்காட்சி நடக்குது. ஒரு அப்பா பையனை கூட்டு போகிறப்ப சொல்லி கூட்டு போகிறாரு, இங்கே பொருள்காட்சிக்குள்ள ராட்டினம் ஏறக்கூடாது, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன், அப்பளம் வாங்கக்கூடாது, பஜ்ஜி கேக். அப்புறம் எதுக்கு போகிறாங்க பொருள்காட்சிக்கு? அதில் அந்த பையன் விசில் வேணும்னு கேட்டான் ஊதுறதுக்கு. அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாப்புல, விசில் வாங்கி கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஊதக்கூடாது அப்படின்னாரு. அதை என்ன அவன் பேங்கிலையா போட போகிறான் 3 வட்டிக்கு? இல்லை, இப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு பிள்ளைக்கு இருந்தா பாருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, செல்போனில் வீடியோ பண்ணுறான். ஒரு நிமிஷம் அதை அப்படியே உலகம் முழுவதும் அனுப்ப முடியும். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க. சமீபத்தில் எங்கள் சொந்தக்கார வீட்டில் குழந்தைக்கு காது ஊற்றி மொட்டை எடுத்தாங்க. இந்தியெல்லாம் காது ஊற்றி மொட்டை எடுக்கணும்னா என்ன செய்வாங்க தெரியுங்களா? சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மொட்டை எடுக்க போகிறப்பே, காது ஊற்ற போகிறப்பே பிள்ளை அழுத என்ன செய்வாங்க? படக்குன்னு சர்க்கரையை வாயில் போடுவாங்க, வாழைப்பழத்தை வாயில் திணிச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்கு. அவர் வந்துட்டாரா? வந்துட்டாரு. இவர் வந்துட்டாரா? வந்துட்டாரு. ரெடின்னு ஒன்று என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த மொட்டை எடுக்கிறவரும் காது ஊத்துறவரும் பையில இருந்து செல்போன் எடுத்தாங்க, வீடியோ கேம்ஸ் போட்டு பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க. அது குடிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கு, மொட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே படக்குன்னு காதை ஊற்றிவிட்டான். நான் நினச்சேன், அந்த மொட்டை அவங்க அப்பனுக்கு எடுத்தாலும் அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கே காது ஊற்றலான்னு தெரியாது. எல்லாம் வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே காலை இதில் ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இந்த பிள்ளைகள் போல அறிவாளிகளான பிள்ளைகளாக நாம் இல்லாத காரணம் நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க, ஏன் முட்டாப்பிள்ளை அப்படின்னு பிள்ளைய வைய முடியாது. பிள்ளைக்கு நம்மளை காட்டிலும் தெரியுது. இந்த தெரியக்கூடிய அளவில் பிள்ளைகளை நாம் வளர்த்துருக்கிறதுனால அவர்களை இன்னும் அறிவார்ந்த பிள்ளைகளாக, பெரு வேகமாக ஓடி வரக்கூடிய ஆறு. இங்கே மறக்காமல் வைகை ஆற்றை போய் பார்த்துவாங்க, தண்ணி வருது, ரொம்ப முக்கியம். அலமோதி தண்ணி வருது. அப்படியே
தினம் பேப்பர்ல படம் போடுறான். ஆறு நிறைய நீர் ஓடும் வைகை அப்படிங்கண்ணா. ஆச்சரியம் தான். இந்த பேரியாறு மாதிரி பெரும் அறிவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்னா மிகச்சிறந்த அறிவாளிகளாக மாற்ற வேண்டும். எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்க, நாம டெல்லி கோட்டையை பிடிக்கணும், டெல்லி கோட்டையை பிடிக்கணுங்கிறாங்களே. அரசியல் கோட்டையெல்லாம் அப்புறம் பிடிக்கலாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்களை உருவாக்கினால் நம்முடைய மாணவர்கள் மாணவியர் டெல்லியிலே ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாறி நம்முடைய தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவர்களே. ஆனால் அதை காட்டு வேற ஒன்றுண்டா சொல்லு பார்ப்போம். அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்ப இந்த ரெண்டு பிள்ளை எப்படி வாழ்த்துன்னு தெரியுமா? வருண் ஐஏஎஸ், இலக்கிய ஐஏஎஸ் வாழ்த்துனேன். நீங்களும் வாழ்த்துங்க. ஏன் இவ்வளவு அறிவை பயன்படுத்தணும்? டாக்டர் இன்ஜினியர்லாம் வந்துருட்டுங்க, அவங்க விருப்பப்பட்டு வரட்டும். ஆனா அதிகாரம் நம்ம கைக்கு வந்துட்டா, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் எத்தனை உதவி. இந்த பாருங்க, இந்த கஜா புயல், இந்த புயல்ல இரவு முழுக்க உறங்காமல் அதிகாரிகளும் அரசு அமைச்சர்களும் மற்றவர்களும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். அப்ப ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா பணத்தால் செய்யலாம், பதவியால் செய்யலாம், அதிகாரத்தால் செய்யலாம். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல ஆசையை ஊட்டணும். அவங்களுக்கு கேட்கறத வாங்கி கொடுக்கறது போக, இப்போ அவங்க எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த வருணுடைய அம்மா இங்கே இருந்தாங்களே, வந்திருக்காங்களே, இந்த இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன திருக்குறள்? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என பார்த்த தாய், கேட்ட தாய் எல்லாம் அப்புறம், அது பழைய காலம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் சபைக்கு வரமாட்டாங்க. அப்ப யாராவது சொல்லுவாங்க, நான் போய் உங்க பிள்ளைய ஊரே புகழ்ந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா என்ன நினைப்பாங்களா? பெத்ததை காட்டிலும் பெருமையா நினைப்பாங்க. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கு முகத்தல்னா மகிழ்ச்சி அடைவாங்க. எப்ப? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னைக்கு சான்றோன் என பார்த்த தாயாக அவர்களுடைய தாய். அதே மாதிரி இலக்கிய அவங்க குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க பாருங்க, அப்படியே உண்மையிலே கண்ணு கலங்கி போச்சுங்க. எங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு, வேலைக்கு போயிருந்ததுனால இன்னைக்கு வர முடியல என்னாங்கல்ல. அந்த குடும்பத்தில் தான் இப்படிப்பட்ட அறிவாளிகள் வர வேண்டும். இந்த உலகத்தையே திருப்பி பார்க்கிற அளவுக்கான பெருமை வர வேண்டும். அதாங்க வேணும். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்துருக்கலாம். ஏன் இந்த வச்சிருக்காங்க பாருங்க, மேல காந்தியடிகள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அன்னை தெரசா, கலாம், நம்முடைய விவேகானந்தர், இவங்க பேர்லாம் விருது கொடுக்குறாங்களே. இருக்கா தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கல்கத்தால ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் என்ன பண்ணாரு? 3ஆம் கிளாஸ் வகுப்பு பையங்களை பார்த்து கேட்டார், டேய் படிச்சு என்னடா பண்ண போறீங்க? ஒருத்தன் சொன்னா டாக்டர், ஒருத்தன் என்ஜினியர், ஒருத்தன் கலெக்டர். ஒரே ஒரு பையன் எந்திரிச்சு குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு இருக்கா. என்னது? குதிரை வண்டி ஓட்ட போறேன். ஆளை பாரு, உட்காரா. சாயங்காலம் அவங்க அம்மா வந்தாங்க. அம்மா உன் பையன் என்ன சொல்றான்னு கேளு. அந்த அம்மா கேட்டாங்க, என்னப்பா என்ன படிச்சு என்ன போற? அம்மா குதிரை வண்டி ஓட்டுறேம்மா. அம்மா அடிக்கல. அப்படியா, சரி வா வீட்டுக்கு போவோம். போறப்ப கேட்குறாங்க, ஏன்பா நீ குதிரை வண்டிக்காரனா வரப்போற? அம்மா நான் தினம் பள்ளிக்கூடத்துக்கு குதிரை வண்டியில் தானே வர்றேன். அப்ப அவர் நின்று குதிரையை ஓட்டுறாரு, வண்டியை காற்றை கிழிச்சுக்கிட்டு பறக்குது, கையில சாட்டை இருக்கு, சுன்றாரு. அப்படியே குச்சியை வண்டியில் கொடுக்குறாரு. கடக்கட கடக்கடன்னு சத்தம் கேட்குது. ஏம்மா நான் குதிரை வண்டிக்காரனா வர்றேம்மா. அப்பவும் பிள்ளை அடிக்கலை. வீட்டுக்கு வந்து முகம் கழுவி சாப்பாடு கொடுத்து பூஜை ரூம்குள்ளே கூட்டு போனாங்க. அங்கே ஒரு படம் இருந்துச்சு. தம்பி அவர் மகன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ குதிரை வண்டி தானே ஓட்ட போறேன்னு சொன்னேன். ஆமாம்மா. அந்த பத்தியா அந்த படத்தை பாரு. அந்த படம் என்ன படம் தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போர்ல அப்படி குதிரையை பிடிச்சு நிற்கிறாரு, பின்னாடி அர்ஜுனன் நிற்கிறான். இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, தம்பி பாரத போர் முடித்து பகவத்கீதையை உலகுக்கு தந்த அந்த கிருஷ்ண பரமாத்மா குதிரை வண்டி தான் ஓட்டிருக்காரு, நீ குதிரை வண்டி தான் ஓட்ட போறேங்கிற. அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நீ வருவியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் அம்மா காலை தொட்டு கும்பிட்டு
கட்டாயம் வருவம்மா என்று சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். மறந்துடாதீங்க, அப்படி சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவங்க அம்மா பேரு புவனேஸ்வரி. விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் 2 வார்த்தையால் இந்த உலகத்தையே ஈர்த்த அந்த இடத்துக்கு போய் நான் பேசியிருக்கேன். கிழக்கையும் மேற்கையும் இணைக்க வந்த பாலம், எ லைட் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு அங்கே ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். அதாவது கிழக்கிலிருந்து வந்த ஞான சூரியன் அவரை சொன்னாங்க மேதக அப்துல் கலாம் அவர்கள். இப்போ நாங்கள் வந்த உடனே மேடையில் குத்துவிளக்கு ஏற்ற சொன்னாங்க. எல்லாரும் குத்துவிளக்கு ஏற்றினோம். ஒரு முறை கலாம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்குள்ள வர்றாங்க, ஜனாதிபதியாக இருக்காங்க. அப்படி உள்ள வர்ற போது திடீர்னு கூட்டத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்டுவிட்டான், இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அதுக்குள்ள அதிகாரிகள் போய் பிடிச்சிட்டாங்க. இது பேசாமல் மேலே வந்துட்டார். மேலே வந்துட்டு குத்துவிளக்கு பொருத்தி சொன்னாங்க. உடனே குத்துவிளக்கு பொருத்தி வச்சார். பொருத்திட்டு போய் மைக்க பிடிச்சார். இந்த கேள்வி கேட்ட ஆள் இருக்காரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா சில பேர் கேள்வி கேட்டு ஊரை விட்டே போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்கேன், என்ன கேள்வி கேட்ட, என்ன கேட்டீங்க? இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அதுக்கு கலாம் அவர்கள் அருமையான பதில் சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நான் மேடைக்கு வந்தவுடன் என்னை இந்த விளக்கை ஏற்றுமாறு சொன்னார்கள். குத்துவிளக்கு இந்துக்களுக்கு புனிதமான ஒன்று. அதை ஏற்றுவதற்கு மெழுகுவர்த்தி கொடுத்தார்கள். அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான ஒன்று. ஏற்றிய நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன், நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஒரு வீட்டில் யோசிச்சாரா? இல்லை. ராமநாதபுரத்தில் பேசிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறோம்ங்க. அவரும் முன்னாடி போகிறார், நாங்கள் பின்னாடி போகிறோம். திடீர்னு அவர் போன கான்வாய், அந்த காருகள்லாம் நின்றுச்சு. கலாம் இறங்கிட்டார். இறங்கினா போலீஸ் அதிகாரிலாம் ஓடிடுறாங்க. வந்த அந்த பாம்பன் பாலத்திலேருந்து கீழே பார்த்தாரு. நான் அவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன், எனக்கு நல்ல பழக்கம் அவர்கிட்ட. நான் போய் ஐயா என்னன்னு கேட்டேன். கீழே பாருங்க அப்படின்னாரு. பாம்பன் பாலத்தில் ரயில் போகுது. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, இந்த பாலம் இப்படி திறக்கும். கப்பல் வந்தால் திறக்கும், ரயில் வந்தால் மூடிக்கிறோம். நந்தா படத்தில் கூட காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அதில் அந்த ரயில் போகுது. கலாம் ஐயா என்கிட்ட சொல்கிறாருங்க, மேதகு அப்துல் கலாம் இந்திய நாட்டின் ஜனாதிபதி என்று சொல்கிறாரு, ஐயா இந்த போதில் ரயில் எங்கள் ஊருக்கு காலையில் 4 மணிக்கு வரும். நான் இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தினம் காலையில் எழுந்திரிச்சு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்து இதில் பேப்பர் போடுவாங்க. நியூஸ் பேப்பர் வந்து விழுகும். அதை பூரா எடுத்து என் கேரியரில் வச்சு கட்டிக்கிட்டு வீடு வீடாக போய் பேப்பர் போடுவீங்க. அந்த பணத்தில் நான் படித்து முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? வீடு வீடாக பேப்பர் போட்டார். பேப்பராக அவர் பேரை போடும் அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து வந்த ஜனாதிபதி பில் கிளின்டன் எல்லாரும் அவரோட ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அவர் சொன்னாரா, நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னார். யாருன்னு கேட்டாங்க. எங்களுக்கே தெரியாமல் பொக்ரான்கிற இடத்துல அணுகுண்டு சோதனை நடத்தி காட்டினாரே அப்துல் கலாம் என்ற ஒரு விஞ்ஞானி, அப்போ ஒரு ஜனாதிபதி இல்லை, அவரோடு ஃபோட்டோ எடுக்கணும்னு அமெரிக்க ஜனாதிபதி விரும்புகிறாருன்னு சொன்னால், அத்தகைய மேதை வறுமையிலிருந்து தான் இந்த உலகிற்கு பெரிய சாதனையை செய்தார். அவர் சொன்னார், பிறப்பு வறுமையாக இருக்கலாம், இறப்பு சாதனையாக இருக்க வேண்டும். பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சாதனையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்க, உள்ள நுழையிற போது ராமேஸ்வரத்தில் அந்த பேய்க்குளமா, அது என்னது அவருடைய நினைவு எதிர்க்கு பேக்கரும்பு அங்கே போயிட்டு தான் உள்ள போகிறோம். இந்தியாவின் அரசியல் தலைநகரம் எது? டெல்லி. இந்தியாவின் ஆன்மீக தலைநகரம் எது? ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தையும் அந்த டெல்லியையும் இணைக்கின்ற பாம்பன் பாலம் நம்முடைய கலாம் அவர்கள் என்று சொன்னால் அவருடைய பேரில் விருது தர்றாங்க. நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் இல்லையா? அன்னை தெரசா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன்.
62 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 62 பல்கலைக்கழகங்கள். அவரு லண்டன்ல பேட்டி கொடுக்கிறார். அப்ப எல்லாரும் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தர் குறும்பா ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம பிரசிடென்ட்டை கூப்பிட்டு கேட்கிறான், நாங்கெல்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளை விளையர்னு இருக்கோம், வெள்ளைக்காரவங்க வெள்ளை விளையர்னு இருக்கோம், கருப்பர்கள் பிளாக் கண்ணங்கரேன்னு இருக்காங்க. மேல் நாட்டில் ஜாதி கிடையாதுங்க, நிறம் தான். வெள்ளையா இருந்தா ஒரு நிறம், கருப்பா இருந்தா ஒரு நிறம், அவ்வளவுதான். நாங்கெல்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளை விளையர்னு இருக்கோம். இங்கே கருப்பர்கள் இருக்காங்க, கண்ணங்கரேன்னு இருக்காங்க. ஆனா நீங்க இந்தியாக்காரவங்க எங்களை மாதிரி வெள்ளையாகவும் இல்லை, அவங்கள மாதிரி கருப்பாகவும் இல்லை. நீங்க யாரு? என்ன கேள்வி தெரியுமா? நம்மளை கேள்வி பண்றதுக்காக கேட்கிறான். நீ கருப்பனும் இல்லை வெள்ளைக்காரனும் இல்லை, நீ யாரு? எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க இந்திய ஜனாதிபதி என்ன சொல்ல போறாரு. அப்ப ராதாகிருஷ்ணன் சொன்னாருங்க, கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார். என்ன அர்த்தம்? மனுஷங்களை படைச்சார். கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், சில ரொட்டி வேகவே இல்லை, மாவு. அதான் நீங்க வெள்ளைக்காரங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்க தான். இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஆடி போனாங்க. ஏன் தெரியுமா? அறிவுன்னா என்ன அர்த்தம்? விளக்கேற்றுவது எதுக்காக? பாரதி சொல்வார்ல, சுடர் விடும் அறிவு நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கடற் பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவோடு படைத்து விட்டாய்னா. எல்லா பிள்ளைக்கும் அறிவு இருக்குங்க, ஆற்றல் இருக்குங்க, தூண்டி விடத்தான் ஆள் வேணும். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியூ மெமரி அகாடமி, ஐக்கியூ ஜீனியஸ் அகாடமி, ஹாப்பி அகாடமி, இவர்கள் எந்த பேர் அழைச்சாலும் சரி, இவர்கள் விளக்கினை, சுடர்விடும் விளக்கினை தூண்டி விடுகிறார்கள். இவர்கள் செய்கிற பணி கல்வி பணி மட்டுமில்லை, இந்தியாவிற்கே உலகத்திற்கே சாதனை செய்கின்ற பணி. இவர்கள் பணி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, உங்கள் குழந்தைகளை, நம் வீட்டு குழந்தைகளை இந்த குழந்தைகளை போல மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள், வெற்றியடையுங்கள். நன்றி, வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள். நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம், அரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.